ஹாய், இன்றைக்கி நம்ம டிவிஷனில் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். சில பேர் வேர்ட் ப்ராப்ளம்ஸ்னால் பிக் டிஃபிகல்ட்டாக நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. வேர்ட் ப்ராப்ளம்ஸும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் நம்ம ஃபஸ்ட்டு ரீட் பண்ணலாம். கொஸ்டின் ரீட் பண்ணி புரிஞ்சுக்கலாம். த காஸ்ட் ஆஃப் 10 பாக்ஸ் ஆஃப் பென்சில்ஸ் இஸ் 560. அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா 10 பாக்ஸ் பென்சில்ஸோட ரேட் வந்து 560 ரூபா, 560. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் ஈச் பாக்ஸ் ஆஃப் பென்சில்ஸ்? ஈச்னா ஒரு பாக்ஸும். இப்போ 10 பாக்ஸோட ரேட் வந்து 560 ரூபா. 10 பாக்ஸ் பென்சில்ஸ். ஓகேங்களா? 10 பாக்ஸ் பென்சில்ஸோட ரேட் வந்து 560 ரூபா. ஈச் பாக்ஸ்னால் அப்போ ஒரு பாக்ஸ் எவ்வளோ ரேட்டுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் ஈச் பாக்ஸ் ஆஃப் பென்சில்ஸ்? ஈச் பாக்ஸில் இப்போ 10 பாக்ஸில் தனித்தனியாக பிரித்தா 10 பாக்ஸ் வருங்களா? அப்போது அந்த ஒரு பாக்ஸ்க்கு எவ்வளோ ரேட்டு, இன்னொரு பாக்ஸ் அந்த மாதிரி செப்பரேட்டாக பிரிக்கணும். அப்போ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஒரு பாக்ஸுக்கு எவ்வளோ ரேட் வருதுன்ற மாதிரி கண்டுபிடிக்கணும். அவங்க டோட்டல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, 10 பாக்ஸ்க்கு இவ்வளோ தான் அமௌண்ட்டுன்னு. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு பாக்ஸோட அமௌண்ட் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ எழுதிக்கலாம் நம்ம ஆன்சர். இங்கே வேர்ட் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கிறதால நம்ம வேர்ட்ஸ்லேயே ஃபஸ்ட்டு ஒரு 4 ஸ்டெப் வேர்ட்ஸில் வர மாதிரி வரும். ஓகேங்களா? அப்புறமா நார்மல் டிவிஷன் தான். சேம் நம்ம டிவிஷன் எந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுறோமோ அதே தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்பர் ஆஃப் பென்சில் பாக்ஸ். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் ஸோ நம்பர் ஆஃப் பென்சில் பாக்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 10 பாக்ஸ். ஓகேங்களா? 10 பாக்ஸஸ். நெக்ஸ்ட்டு இந்த 10 பாக்ஸ்க்கான அமௌண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 560. ஓகேங்களா? ஸோ டோட்டல் காஸ்ட். ஓகேங்களா? டோட்டல் காஸ்ட்டு இந்த 10 பாக்ஸுக்கும் டோட்டல் காஸ்ட் ஆஃப் பென்சில்ஸ் தானே? total cost of pencils equal 560. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஈச் பாக்ஸ், ஒரு பாக்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ காஸ்ட் ஆஃப் ஈச் பாக்ஸ் ஆஃப் பென்சில்ஸ். ஓகேங்களா? காஸ்ட் ஆஃப் ஈச் பாக்ஸ் ஆஃப் பென்சில். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைடட் பண்ணால் நம்மளுக்கு ஈச் பாக்ஸோட பென்சில் ரேட் கிடச்சிரும். தட் மீன்ஸ் ஒரு பாக்ஸோட பென்சில் ரேட் கிடச்சிரும். ஓகேங்களா? ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால். புரியுதுங்களா? வேர்ட்ஸில் கொடுத்துருக்கிறதால நம்ம இந்த வேர்ட்ஸ் வந்து சில பேருக்கு வந்து இது தெரியாது, வேர்ட்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு நம்பர் ஆஃப் பென்சில் பாக்ஸு இது வந்து அந்தளவுக்கு இது பண்ணி பார்க்க மாட்டாங்க. மேக்ஸை கம்பேர் பண்ணும்போது அதர் சப்ஜெக்ட் எப்படின்னு தெரியல, மேக்ஸை கம்பேர் பண்ணும்போது வேர்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக பார்க்க மாட்டாங்க. நீங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னா ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் டிவைடட் பண்ணலாம். நார்மலாக இப்போ நம்ம டிவிஷன் எப்படி பண்ணுறோமோ அப்படி பண்ணலாம். 560 டிவைடட் பை 10. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ கம்பேர் பண்ணும்போது 10 பிக் வேல்யூ, அதனால் இந்த 5ல் போய் 10 வகுப்படுமா? வகுப்படாது. அதனால் என்ன ஆகும்? 0 போட்டுக்கணும். ஓகேங்களா? இங்கே 0. ஓகேங்களா? ஸோ இங்கேயும் ஒரு 0. இப்போ அந்த 5 அப்படியே எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த 6 நான் கீழே இறக்கிக்கிறேன். இப்போ எவ்வளோ இருக்குது? 56. நம்ம இங்கே டேபிள் வேணும்னா டேபிள் எழுதிக்கலாம். 10 டேபிள் ஈஸி தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ 56ல் 10 எத்தனை டைம் அடங்கும்? தட் மீன்ஸ் உங்களுக்கு சொல்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, இப்போ 56 ரூபாய் எங்கிட்ட இருக்குது, 10 ரூபாய் ஐஸ்கிரீம் வச்சுக்கலாம். ஸோ 56 ரூபாய் எங்கிட்ட இருக்குது, 10 ருபீஸ் ஐஸ்கிரீம் எத்தனை வரும்னு கேட்குறாங்க. எங்கிட்ட அமௌண்ட் வந்து 56 ருபீஸ் இருக்குது. ஓகேங்களா? 10 ரூபா ஒரு ஐஸ்கிரீம். அப்போது இந்த 56 ருபீஸில் எத்தனை ஐஸ்கிரீம் வரும்? 10 1s are 10, 10 2s are 20, 10 3s are 30, 10 4s are 40, 10 5s are 50. ஓகேங்களா? 10 6 are 60 ஆகிடும். ஆனால் என்கிட்ட இருக்கிறது 56 தான். அப்போது 50க்கு அடங்கும் இல்லைங்களா? 50க்கு எத்தனை ஐஸ்கிரீம் வருது? 5 ஐஸ்கிரீம் வருது. ஓகேங்களா? ஸோ 10 5s are 50. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதை மைனஸ் பண்ணலாம்.
ஸோ இந்த 6 அப்படி இங்கே வருங்களா, 5ல் 5 போச்சுன்னா 0 ஆகிடும். ஓகேங்களா, இப்போ நம்ம இங்கே 6 இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே இருக்குது இல்லைங்களா, இந்த 0வை நான் எடுத்து இங்கே எழுதிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து உங்களுக்கு இதை கன்ஃபியூஸ் ஆகலாம். இந்த 0 இங்கே முன்னாடி இருக்குது, அப்போ இதோட வேல்யூ என்ன 60. அதுவே இந்த 0 பேக்கில் இருக்குது, அப்போ இதோட வேல்யூ என்ன, இதுக்கு மதிப்பு இல்லை. லிசன், 0 1ன்னா 1 டிஜிட் எழுதுறதுக்காக நிறைய பேர் இந்த 0 முன்னாடி யூஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இப்போ டேட்டெல்லாம் வந்து 2 3 வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே 0 ஆட் பண்ணுவாங்க. ஆனால் இதோட மதிப்பு வந்து 2 3 மட்டும்தான். ஓகேங்களா, அதுவே இந்த 2 முன்னாடி, இதுக்கு 2க்கு முன்னாடி 0 போட்டாங்கன்னா இதோட மதிப்பு என்ன 20. அப்போ இங்கே போட்டால் இது 30. ஓகேங்களா, பட் இதுக்கு முன்னாடி இருந்தால் இதுக்கு மதிப்பு இல்லை. சாரி, இந்த நம்பருக்கு பின்னாடி இருந்தால் இதுக்கு மதிப்பு இல்லை, முன்னாடி இருந்தால் இதுக்கு மதிப்பு இருக்குது 20 30. அதுவே இது வந்து ஒன்லி 2 3 மட்டும்தான். அதே மாதிரி இங்கே வந்து இங்கே இருக்கிற 0க்கு இது மதிப்பு இல்லை, பட் இது வேல்யூ என்ன 60. ஓகேங்களா, இப்போ இந்த 60ல் நம்மளுக்கு எத்தனை ஐஸ்கிரீம் வரும், கரெக்டாக 60ல் 6 டைம் அடங்குது. ஓகேங்களா, 6 டைம் வருது 10, அப்போது 6 ஐஸ்கிரீம் வருது. ஓகேங்களா, ஸோ 10 6 ஆர் 60. இப்போ இதை மைனஸ் பண்ணால் 0 வரும். ஓகேங்களா, இப்போது இதுதான் வந்து ரிமைண்டர் வேல்யூ, இதுதான் வந்து கோஷன்ட் வேல்யூ. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ஸ்டெப்ஸு கரெக்ட்னா என்ன பார்க்கணும், இந்த வேல்யூ ஒரு ஃபார்முலா இருக்குது இல்லைங்களா, இந்த வேல்யூ எடுத்து இந்த வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணி ரிமைண்டர் வேல்யூவோட ஆட் பண்ணால் இந்த வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிதுன்னா ஸ்டெப்ஸு கரெக்டுன்னு அர்த்தம். இந்த ஸ்டெப்ஸ் நான் ஈஸியாக போடுறேன் பாருங்கள். டிவிடெண்ட் வேல்யூ வந்து 560 ஈக்குவல் அந்த 056 இருக்குது இல்லைங்களா, அப்போ 0க்கு வேல்யூ இல்லை. ஓகேங்களா, ஸோ 56 தான் ஆன்சர். 56 இன்ட்டு இந்த டிவிடெண்ட் வேல்யூ இஸ் ஆன்சர். டிவிடெண்ட் வேல்யூ இந்த வேல்யூ ப்ளஸ் ரிமைண்டர் வேல்யூ 0 இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுங்களாங்க. 56 10. 0 6 ஆர் 0, 0 5 ஆர் 0. 0வில் எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். செகண்ட் ஸ்டெப் போடும்போது ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து 0 ஆகிடும். ஸோ 1 6 ஆர் 6, 1 5 ஆர் 5. இப்போ இதை ஆட் பண்ணால் 0 6 5 எவ்வளோ வந்திருக்கு 560. ஓகேங்களா, ஸோ இங்கே எழுதலாம் 560 ப்ளஸ் ரிமைண்டர் வேல்யூ இருக்குது. ரிமைண்டர் வேல்யூ என்ன இருக்குது 0 தான் இருக்குது. 0வில் ஆட் பண்ணாலும் அதே தான் வேல்யூ தான் வரும். ஸோ இந்த வேல்யூ டிவிடெண்ட் வேல்யூ பாருங்கள் ஈக்குவலாக இருக்குது. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ கரெக்டுன்னு அர்த்தம். இதுதான் வேர்ட் ப்ராப்ளம்ஸ். கடைசியில் எவ்வளோ வருது 56 ருப்பீஸ். அப்போ ஒரு பென்சில் பாக்ஸோட ரேட் எவ்வளோ வருது 56 ருப்பீஸ். இதுதான் ஆன்சரு, கண்டுபிடிச்சிருக்கேன் ஆன்சரு. அப்போ ஒரு பாக்ஸ், தட் மீன்ஸ் ஒரு பாக்ஸ் பென்சில் ரேட் வந்து 56 ருப்பீஸ். இது வேர்ட் ப்ராப்ளம்ஸ்ன்றதால நம்ம அதே மெத்தட் லாஸ்ட்டில் எழுதிடணும். ஓகேங்களா, ஸோ ஆஸ் 56 ருப்பீஸ். ஓகேங்களா, இஸ் த காஸ்ட் ஆஃப் ஈச் பாக்ஸ் ஆஃப், இங்கே பிளேஸில் நான் இங்கே எழுதுகிறேன், ஈச் பாக்ஸ் ஆஃப் பென்சில். புரியுதுங்களா, எவ்வளோ அமௌண்ட்டு 56 ருப்பீஸ். ஓகேங்களா, ஸோ டோட்டல் பாருங்கள், டோட்டல் காஸ்ட் ஆஃப் பென்சில்ஸ் தட் மீன்ஸ் 10 பாக்ஸோட பென்சில் வந்து 560 ரூபான்னா ஒரு பாக்ஸோட பென்சில் ரேட் எவ்வளோ, ஒரு பாக்ஸோட பென்சில் ரேட் வந்து 56 ரூபா, 56 ருப்பீஸ். ஓகேங்களா.